வணக்கம். இது ஸ்டோரிஸ் வித் செல்வி. உங்களுடன் தாமரை செல்வி. இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ, கடைசி பாகம், பாகம் 4, தியாகம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 9. முகை. கண்ணெதிரே விரிந்த காட்சியை விழிவிரித்து வாய்ப்பிளந்து பார்த்து கொண்டிருந்தாள் மாயா. அந்த அரச தம்பதிகள் அரண்மனை உப்பரிகையில் நின்று மக்களின் கரகோஷத்தை வணக்கம் கூறி ஏற்றுக்கொண்டிருந்தனர். கூட்டத்தில் ஒருத்தியாய் இருந்த போதும் மாயாவிற்கு அந்த உப்பரிகையில் இருந்த மக்களின் முகங்கள் தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. முகங்கள் மட்டுமல்ல, அவர்கள் பேசுவது அவளுக்கு தெளிவாக கேட்டது. அது மட்டுமல்ல, அவர்களின் எண்ணங்களையும் அவளால் தெளிவாக உணர முடிந்தது. அறிவிப்பு பறைசாற்றிய சில வினாடிகளுக்கு பின் அந்த அரச குழு மீண்டும் ஒருமுறை மக்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அறைக்குள் சென்றனர். அவர்கள் உள்ளே சென்ற பின்னரும் அங்கு நடந்ததை மாயாவால் பார்க்கவும் கேட்கவும் முடிந்தது. கிட்டத்தட்ட டிவியில் ஒரு படம் பார்ப்பதை போல உள்ளே சென்ற அரச குழு சில கணங்கள் மௌனமாக இருந்தார்கள். அந்த குழுவில் சற்று வயது முதிர்ந்த தோற்றத்தில் அரச தோரணையில் இருந்தவர் அந்த மௌனத்தை கலைத்தார். அம்மா, நீ மிகவும் களைத்திருப்பாய். முதலில் போய் ஓய்வு எடு. திருமணம் எந்த விழாவும் இல்லாமல் அவசர கதியில் நடந்துவிட்டது. அதற்காக நமது பழக்க வழக்கத்தை நாம் மறக்கக்கூடாது. திருமணத்திற்கு பின் நடத்த வேண்டிய சடங்குகளை நடத்துவதற்கு உடனே நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அந்த பெரியவர் கனிவான குரலில். யார் இவர்? இதுவரைக்கும் நான் இவரை பார்த்ததே இல்லையே. பார்த்தா ராஜா மாதிரி இருக்கார். ஒருவேளை முகையோட அப்பாவா? யோசனையுடன் அவரை ஆராய்ந்தாள் மாயா. அவளின் எண்ணத்தை மெய்ப்பிப்பது போல, தந்தையே, நான் நன்றாக இருக்கிறேன். சடங்கு சம்பிரதாயங்களை விட நம் நாட்டின் அமைதிதான் முக்கியம். முதலில் நம் நாடு பழைய நிலைக்கு திரும்பட்டும். மற்றதை பற்றி நாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அமைதியான குரலில் தெளிவாக கூறினாள் முகை. எதிரே இருந்த தன் மகளின் முகத்தை ஆராய்ந்தார் மன்னர். மகளின் குரலில் இருந்த மென்மைக்கு முற்றும் மாறாக அவளது கண்களில் தெரிந்த கடினமும் உறுதியும் அவர் கண்களுக்கு தப்பவில்லை. தன் மகளின் முடிவை மாற்ற முடியாது என்று நன்கு உணர, சரியம்மா, அதுதான் உங்கள் இருவரின் விருப்பம் என்றால் அது போலவே ஆகட்டும் என்று கூறிவிட்டு வாஞ்சையுடன் தனது மகளின் தலையை வருடிவிட்டு தனது அரச பட்டாளங்களுடன் புதுமண தம்பதிகளுக்கு மிகவும் தேவையான தனிமையை வழங்கிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினார். அவளையும் பருதியையும் தவிர வேறு யாரும் அந்த அறையில் இல்லை என்பதை ஊர்ஜிதம் பண்ணிக்கொண்ட பின் அவர் எங்கே என்றாள் முகை பருதியை நோக்கி. அமைதியாகத்தான் முகை கேட்டாள். ஆனால் அவள் குரலில் இருந்த அவசரமும் தவிப்பும் பருதிக்கு மட்டுமின்றி மாயாவிற்கும் நன்றாகவே விளங்கியது. என் வீரர்கள் இன்னும் திரும்பவில்லை. நேற்றிரவே நமது திட்டத்தை அவனிடம் தெரிவித்துவிட ஒரு ஒற்றனை அனுப்பிவிட்டேன். அந்த ஒற்றனுக்காகத்தான் நானும் காத்திருக்கிறேன் என்றான் கரிசனத்துடன். ஒருவேளை அவருக்கு நமது திட்டம் தெரியாமல் போயிருக்குமோ? கேட்கும் போதே அவளின் குரல் நடுங்கியது. அப்படி ஏதேனும் நடந்திருந்தால் என்று எண்ணும் போதே அவளின் உடல் பதறியது. அவளின் தளர்ந்த உடலையும் நிராசை நிரம்பிய கண்களையும் கண்ட பருதி அவசர அவசரமாக, இல்லை, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. நீ எதற்கும் அச்சப்பட வேண்டாம். நான் செய்தி கூறி அனுப்பிய ஒற்றன் திறமையில் மிகச் சிறந்தவன் மட்டுமல்ல, என் உயிர் நண்பனும் கூட. கண்டிப்பாய் செய்தியை அவனிடம் தெரிவித்திருப்பான். எந்த நேரமும் அவன் உன்னை பார்க்க வரலாம் என்று நம்பிக்கையூட்டினான் பருதி. அரண்மனை தோட்டத்தை நோக்கியபடி இருந்த சாளரத்தை நோக்கி பாறையாய் கனத்த கால்களை தூக்கிக் கொண்டு அதன் அருகில் சென்றாள் முகை. சாளரத்தின் அருகில் அடர்ந்து வளர்ந்திருந்த கிளைகள் அரண்மனை தோட்டத்தை மறைக்க, கண்டிப்பாய் அவர் வருவார். மந்திரத்தை ஓதுவது போல மீண்டும் மீண்டும் அதே வார்த்தைகளை உருப்போட்டாள். ஏதோ அவளின் வார்த்தைகள் அவனை அவளிடம் இழுத்து கொண்டு வந்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் இலக்கின்றி எதிரே இருந்த மரத்தை விரித்துக் கொண்டிருந்தாள் முகை. முகையின் நிலையை கண்ட பருதியின் உள்ளம் வேதனையிலும் குற்ற உணர்ச்சியிலும் புழுங்கியது. அவளின் அருகில் சென்று நின்றான் அவன். அவனின் அருகாமையை கூட அவள் உணரவில்லை. அவளின் கவனம் அனைத்தும் எதிரே இருந்த தோட்டத்தில்தான் நிலைத்திருந்தது. அவள் யாருக்காக காத்திருக்கிறாள் என்பது பருதிக்கு நன்றாகவே தெரியும். அதை அறிந்திருந்தும், ஏன் அதை ஏற்றுக்கொண்ட பின்னும் அவன் மனதில் ஏற்பட்ட வலி கொஞ்சமும் குறையவில்லை. அவளின் தோளில் மெல்ல தனது கரத்தை பதித்து ஆதரவாக தட்டினான். கண்டிப்பாய் அவன் வந்து விடுவான் என்றான் அவளுக்கு தெம்பூட்டும் வகையில். மயில் போன்ற அவளது கண்களில் நீர் தழும்பியது. பருதி கூறிய வார்த்தைகள் அவளது பிரமையில் இருந்து அவளை நிஜத்திற்கு இழுத்து வர, கண்களில் நம்பிக்கையை தேக்கி வைத்தபடி, வந்து விடுவார் இல்லையா என்று கேட்டாள் குரல் கமர. அவளின் அந்த பார்வையும் வார்த்தையும் ஈட்டி போல் பருதியின் மனதில் பாய, அந்த ஏக்கத்திற்கும் நம்பிக்கைக்கும் பதிலளிக்கும் திறனின்றி அவளை மெல்ல தொட்டு அவளது தலையை தனது தோளில் சாய்த்து கொண்டான். தொட்டும் தொடாமலும் அவளை அணைத்தபடி ஆம் என்றான் பருதி. தங்களின் துயரத்திலே உழன்று கொண்டிருந்த இருவருக்கும் தெரியாது
அவர்கள் இருவரை இரு விழிகள் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்ததை, யாருக்காக முகை காத்து கொண்டிருந்தாளோ அவனே மரக்கிளைகளின் இடையே இருந்தவாறு அவர்களை பார்த்து கொண்டிருந்தான் என்பதையும் அவள் அறியவில்லை. இதழில் தோன்றிய கசந்த புன்முறுவலுக்கு முற்றிலும் முரணாக பாறையாய் கனத்த அவனது இதயத்தை இறுகப் பற்றியபடி, இதைத்தானே நீ வேண்டினாய்? இதற்காகத்தானே நீ இவ்வளவு பாடுபட்டாய்? பின் உன் இதயத்தில் ஏன் இந்த தாழ முடியாத சோகம்? தன்னைத்தானே நொந்தபடி கேட்டான் மித்ரன். இப்படியே சில மாதங்கள் மித்திரனை பற்றி எந்த தகவலோ அல்லது மித்திரனிடம் செய்தி சொல்ல சென்ற ஒற்றனை பற்றிய தகவலோ எதுவும் இல்லாமல் உருண்டோடின. கண்ணாடியின் முன் அமர்ந்து தனது தலையை வாரிக்கொண்டிருந்தாள் முகை. அவளின் கண்கள் கண்ணாடியை பார்த்து கொண்டிருந்த போதும் அதில் விழுந்த பிம்பத்தில் அவளது பார்வை நிலைக்கவில்லை. கடந்த மாதங்களில் அவளின் தோற்றத்தில் பெருத்த மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன. முன்னைப் போல அவளது முகத்தில் எப்பொழுதும் குடிகொண்டிருக்கும் பிரகாசம் சற்றும் இல்லை. கன்னத்து எலும்புகள் துரித்துக் கொண்டு நின்றன. கண்கள் ஒளி இழந்து ஒரு நடைபிணம் போல காட்சியளித்தாள் அவள். அவளுடன் கூடவே பிறந்த அவளின் ஆர்வம் காணாமலே போக அரண்மனையில் தேவைக்கு கூட முகை யாரிடமும் பேசுவதில்லை. தாங்கொணா துயரத்தில் தனக்குத்தானே தவறாக ஏதேனும் செய்து கொள்வாளோ என்றஞ்சி இரவும் பகலும் அவளை பாதுகாக்க அவளுக்கென்று தனியாக ஒரு மெய்க்காப்பாளர் படையையே உருவாக்கியிருந்தான் பரிதி. அது மட்டுமல்ல, அவனுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவளின் அந்தப்புறத்திலேயே நேரத்தை கழிக்கவும் செய்தான். எத்தனையோ முறை முகை சொல்லியும் கேட்காமல் அவனின் இரவுகளை அவளின் அந்தப்புறத்திலேயே கழிக்கவும் செய்தான். திடீரென்று சாளரத்தின் அருகில் இருந்த மரங்களிலிருந்து லேசான சலசலப்பு கேட்க முகையின் நம்பிக்கை கலந்த பார்வை ஓசை வந்த திசை நோக்கி திரும்பியது. உதடுகள் மித்ரன் என்ற முணுமுணுப்புடன் நாற்காலியிலிருந்து வேகத்துடன் எழுந்தாள் முகை. போதிய உணவில்லாமலும் தூங்காததாலும் முகையின் உடல் மிகவும் பலவீனப்பட்டிருந்தது. மனதில் இருந்த அவசரத்திற்கு இணையாக உடலால் ஈடுகொடுக்க முடியாமல் ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு முன் தலை சுற்றத் தொடங்கி அருகில் இருந்த குவளைகளை தட்டிவிட்டபடி தரையில் மயங்கிவிட இருந்தவளை இரு வலிய கரங்கள் பற்றி அவளை கட்டிலில் மெல்ல படுக்க வைத்தது. உள்ளே எழுந்த அரவத்தை கேட்டு காவலாளிகளும் பணிப்பெண்களும் அலறி எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தனர். மருத்துவரை அழையுங்கள்! அதிர்ச்சியில் பணிப்பெண் ஒருத்தி கிரீச்சிட்டாள். முகையை சுற்றியிருந்த பெண்களில் ஒரு வயதான பெண் முகையின் முகத்தை ஆராய்ந்துவிட்டு ஒரு வெட்கச் சிரிப்போடு, அநேகமாக இது நல்ல செய்திதான். நமக்கு கை நிறைய வெகுமதி கிடைக்கப் போகிறது. நம் அரசியை நம் மன்னர் எவ்வளவு விரும்புகிறார் என்பது நாடறிந்த விஷயம்தானே. சீக்கிரமே நமது அரண்மனையில் ஒரு குட்டி இளவரசன் வரப்போகிறான். அனைத்து பற்களையும் காட்டி சிரித்தபடி அருகில் இருந்த இளம்பெண்களிடம் கூறினாள் அந்த வயதானவள். அதற்கு மேல் அங்கு நடந்தவைகளை பார்க்கவோ கேட்கவோ மித்ரன் காத்திருக்கவில்லை. அவளை பார்க்க வந்த அவனின் நோக்கம்தான் தீர்ந்துவிட்டதே. பின் அவன் எதற்காக யாருக்காக அங்கு காத்திருக்க வேண்டும்? கால் போன போக்கில் அந்த அரண்மனையின் எதிர்திசை நோக்கி நடந்தான் மித்ரன். அரண்மனையை விட்டு வெகு தூரம் வந்த பின்தான் தனது நடையின் வேகத்தை குறைத்தான் மித்ரன். இதயத்தின் ஒவ்வொரு மூளையும் ரணமாய் வலித்தது. இதயத்தை இரு கைகளாலும் கசக்கி பிழிவது போன்ற ஓர் உணர்வு. அவள் நன்றாயிருக்கிறாள், சந்தோஷமாக இருக்கிறாள். கடந்த காலத்தை மறந்து பரிதியுடன் அவளுக்கென்று ஓர் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டாள். பரிதியும் அவளை உயிருக்கு உயிராக காதலிக்கிறான். இனிமேல் அவளை அவன் பார்த்து கொள்வான். நான் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டான். எவ்வளவு தூரம் அப்படி நடந்தானோ அவனுக்கு தெரியாது. கால் ஓயும் வரை, கால் மரத்து போகும் வரை நடந்து கொண்டே இருந்தான். அதற்கு மேல் நடக்க முடியாமல் கால்கள் தடுமாற அங்கிருந்த ஒரு விடுதியின் திண்ணையில் சாய்ந்தான். அரண்மனை இருந்த திசையை நோக்கி அவனது பார்வை திரும்பியது. ஏக்கமும் தவிப்பும் அவனை வதைக்க ஒரு கணம் கண்களை மூடினான். மூடிய கண்களுக்குள் முகை ஓவியமாய் சிரிக்க அவனையும் மீறி அவனது இதழ்கள் மலர்ந்தன. மலர்ந்த புன்னகைக்கு மாறாக அவனது விழிகளில் இருந்து ஒற்றை கண்ணீர் துளி உருண்டோட, இனி நான் சென்று விடலாம் இல்லையா முகை என்றான் முகையிடம் மானசீகமாக. கூனி குறுகி அமர்ந்திருந்தவனின் தொண்டை துக்கத்தில் அடைக்க அதுவரை அடக்கி வைத்திருந்த அவனது அனைத்து உணர்ச்சிகளும் கரைபுரண்டோடியது. அவன் தாங்கிக் கொண்டிருந்த அனைத்து வழிகளையும் தாங்கும் சக்தி இழந்து முதன்முறையாய் அவனின் மனம் அவனுக்காக அழுதது. மித்ரா, என்ன செய்கிறாய்? நீ எடுத்த முடிவுகள் நற்பலன்களை தர தொடங்கிவிட்டன. அதை நினைத்து மகிழ வேண்டிய நேரத்தில் யாரேனும் அழுவார்களா? முகை வாழ்கிறாள், மகிழ்ச்சியாக வாழ்கிறாள். அவள் உயிரை தியாகம் செய்யாமலேயே அவளுக்கும் உனக்குமான துர்விதியை உடைத்து விட்டாய். இதற்கு மேல் என்ன வேண்டும்? தன் நிலையை எண்ணி ஒரு கணம் அழுவதற்கும் அவனின் மனம் ஒப்பவில்லை. பல கணங்கள் அப்படியே மரமாய் அமர்ந்திருந்தவன் அடுத்த நொடியில் நிமிர்ந்து அமர்ந்தான். நெடிய பெருமூச்சை விட்டபடி தன்னை நிதானப்படுத்திக் கொண்டவன், அடுத்த ஜென்மம் என்று ஒன்றிருந்தால் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்காமல் நாம் காதலிக்கலாம். இந்த உலகமே நம்மை எதிர்த்தாலும் இணைந்து வாழ்ந்து இணைந்தே இறப்போம். தன் மனதில் இருந்ததை அவளிடம் கூறிவிட்டு படக்கிருப்பதற்காக மலை நோக்கி நடக்கத் தொடங்கினான். இறுதியாக ஒருமுறை அரண்மனை இருக்கும் திசையை நோக்கினான். எப்பொழுதும் குறும்பு தவளும் அவனது கண்களில் வெறுமை படர்ந்திருந்தது. துயரம், மகிழ்ச்சி எதுவும் இல்லாத ஒரு வெறுமை. இதற்கு மேல் வாழ்வதற்கு என்று எதுவுமே இல்லாத தனிமைதான் அவனுக்கு காத்திருக்கிறது என்று உணர்ந்த ஒரு வெறுமை. மித்ரனின் மனது அந்த கொடிய நாளை நோக்கி ஓடியது.
அந்த நாள் அவளுக்கும் அவனுக்கும் இடையே இருந்த துர்விதியை அவனுக்கு தெரியப்படுத்திய நாள். அதைவிட கொடுமை என்னவென்றால், என்றைக்கும் அவளை பிரியாமல் வாழ்நாள் முழுவதும் இணைந்தே இருப்போம் என்று அவளுக்கு அவன் வாக்கு கொடுத்ததும் அதே நாளில்தான். மர வீட்டிலிருந்து முகையை அவளின் வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு எப்பொழுதும் போல அவனின் பாறை குகைக்கு வந்தான் மித்ரன். அழையா விருந்தாளியாய் ஒரு சாது அவனது இல்லத்தில் தியானம் பண்ணி கொண்டிருந்ததை பார்த்த மித்ரன் அதை பற்றி பெரிதாய் ஏதும் எண்ணவில்லை. அவனின் அந்த நாடோடி வாழ்க்கையில் பலதரப்பட்ட மக்களை பார்த்திருக்கிறான். விசித்திரமான பல நிகழ்வுகளையும் அவன் பார்த்திருக்கிறான். அவனுக்கு 10 வயதாக இருக்கும் பொழுது பைத்தியம் போல சிரித்துக் கொண்டிருந்த ஒரு சாது சட்டென்று அவனை இழுத்து அவனிடம், இன்று நீ உன் மனைவியை பார்ப்பாய் என்று கூறினார். அன்றைக்குத்தான் அவன் முதலில் முகையை கனவில் பார்த்தான். அந்த நாளை தொடர்ந்து அவ்வப்போது முகையை தனது கனவுகளில் காணத் தொடங்கினான். ஒரு வழியாக தனது மனதில் இருந்ததை எல்லாம் முகையிடம் கூறிய பிறகு மித்ரனின் மனம் பஞ்சு போல லேசாகிவிட்டது. அதற்கு மேல் செய்வதற்கு ஒன்றுமில்லாமல் பாயை போட்டு படுத்து அவனும் வாழப்போகும் வாழ்க்கையை பற்றி கனவு காண்பதற்காக வீடு வந்து சேர்ந்தவனின் எதிரில் அமைதியாக அமர்ந்திருந்தார் அந்த துறவி. இளம் வயதிலிருந்து முனிவர்களுடனே வளர்ந்ததால் மித்ரனுக்கு அவர்கள் மேல் பெருமதிப்பு உண்டு. அவர்கள் எந்த பொழுதிலும் எந்த நிலையிலும் எந்த உருவத்தில் வந்தாலும் தன்னால் இயன்றதை அவர்களுக்கு செய்வது அவனது கடமை என்றே கொண்டிருந்தான். எதிரே அமர்ந்திருந்த முனிவர் முன் பயபக்தியுடன் கைகூப்பி கண்மூடி அவர் தியானத்திலிருந்து எழுவதற்காக பொறுமையுடன் காத்திருந்தான். மெல்ல கண்களை திறந்து எதிரே நின்ற மித்ரனை பார்த்த அந்த சாது, நீ ஒரு சிறந்த மனிதனாக வளர்ந்திருக்கிறாய் என்றார் திருப்தியுடன். பணிவுடன் தலை குனிந்து, நன்றி குருவே என்றான் மித்ரன். அந்த சாதுவின் தீர்க்கமான பார்வை மித்ரனை ஊடுருவி செல்ல சில கணங்களுக்குப் பிறகு, மகனே, என் அருகில் வந்து உட்கார் என்று அழைத்தார். அருகில் மித்ரன் வந்து அமர்ந்ததும், மகனே, நான் முற்றும் துறந்த துறவி. இந்த உலகத்தில் என்னை பிணைக்கும் எந்த பாசமும் கிடையாது, பற்றும் கிடையாது. என்னால் நடக்கும் செயல்களில் நன்மை தீமை என்ற பாகுபாடும் கிடையாது. அதனால் பாவம் புண்ணியம் இரண்டுமே என்னை சாராது. இருப்பினும் நான் கண்ட ஒரு சம்பவம் என் ஆன்மாவின் அடித்தளத்தை ஆட்டிவிட்டது. வியப்பும் ஆர்வமுமாய் அவரையே பார்த்து கொண்டிருந்த மித்ரனை பார்த்தார் அந்த துறவி. அவர் கண்களுக்கு மித்ரன் தெரியவில்லை. ஆழியின் முகம்தான் அவர் கண்ணுக்கு தென்பட்டது. நான் பல கோடி பாசங்களையும் பற்றுக்களையும் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ வித காதல்களையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் பார்க்காத ஒன்று, ஓர் உயிர் அதனுடைய பரம எதிரியை உயிருக்கு உயிராக காதலித்தது மட்டுமல்ல, அவளுக்காக தனது உயிரை கொடுக்கவும் அது சித்தமாக இருந்தது. எதிரி குலத்தை காதலிப்பதில் என்ன புதுமை என்று நீ எண்ணலாம். புதுமைதான், மிக புதுமைதான். தன் இயற்கையான குணத்தையும் மீறிய புதுமை அதனின் காதல். தன் உயிரை கொடுத்தேனும் அவளின் உயிரை திருப்பிக் கொடுக்கும்படி என்னிடம் கெஞ்சிய கெஞ்சல். அவள் இறந்த பின்னும் சற்றும் கூட அவளை பிரியாத, சற்றும் தயக்கமின்றி அவளின் இறப்பிலும் அவளை பின்தொடர்ந்த நேசம் புதுமை மட்டுமென்று தூயமான மேன்மையான நேசம் அது. அந்த காட்சி என் மனதில் நீங்கா வடிவை ஏற்படுத்தி விட்டது. இத்தனை காலங்கள் ஓடிய பின்னரும் அதனின் காதலை என்னால் மறக்கவே முடியவில்லை. அவர்கள் மார்க்கம் தேடி அலையும் போது மட்டுமே நான் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாய் உதவி செய்வேன் என்று எனக்குள் நான் முடிவெடுத்திருந்த போதும் அவர்களுக்கு விரைவாக உதவி செய்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எந்த இடையூறுமின்றி செவ்வனே செய்து முடித்து வைப்பதற்காகத்தான் நான் அழைப்பதற்கு முன்பே வந்தேன் என்றார் அந்த துறவி. அந்த உயிரினங்களுக்கு தன்னால் என்ன உதவி செய்ய முடியும் என்று அந்த துறவி கூறுவதற்காக காத்திருந்தான் மித்ரன். சில கணங்கள் காத்திருந்த பின், குருவே என்று தொடங்கியவனின் புருவ மத்தியில் தனது ஆட்காட்டி விரலை லேசாக வைத்து அழுத்த அவனது வார்த்தைகள் பாதியிலேயே நின்றன. படபடப்புடன் அவனது கண்கள் அரையாய் மூடின. சில கணங்களுக்கு பின் கண் திறந்த மித்ரனின் கண்கள் பனித்திருந்தன. நான் வரல, உகந்திகாவிற்கும் வியனுக்கும் நடந்த அந்த கொடுமை நடப்பதற்கு இதுதான் காரணமா? வறண்ட குரலில் கேட்டான் மித்ரன். மெல்ல மறுப்பாய் தலையசைத்த துறவி, இல்லை, நீ இப்பிறப்பில் இந்த சாபத்தை உடைக்கவில்லை என்றால் நீ கண்டவைகள் உகந்திகாவிற்கும் வியனுக்கும் நடக்கும் என்றார் நிதானமான குரலில். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.